ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கத்தமிழ் பூங்காவின் ஆதரவில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஒரு பட்டிமன்றம். அதை நடத்துவதற்கு இப்பொழுது இந்த தளத்தை நான் நீலகண்ட தமிழன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பூங்கா சார்பில் PSSM தமிழ் ஐரோப்பா அமைப்புக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமான ஒரு தியான நிகழ்ச்சியை தொடர்ந்து அதற்கு முற்றிலும் தொடர்பில்லாத வளவள என்று பேசுகிற ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்காக என்னுடைய நன்றிகள். அமைதி, மெய்யான மௌனத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டு இப்பொழுது பேசியே தீர்க்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஆள பிறந்தவள் பெண் என்ற தலைப்புல ஒரு பட்டிமன்றம். அவள் ஆள்கிறாளா இல்ல அடங்கி இருக்கிறாளா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக 2 அணியினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதற்கண் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து பெருமக்களுக்கும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து கலந்து கொண்டு இரவு நேரம் என்று பாராமல் உறக்கத்தை தொலைத்துக் கொண்டு வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்துல ஆண்கள் பெண்கள் 2 பிரிவு இருந்தாலும் கூட எல்லோருமே அந்த பெண்ணினுடைய உயிர்ல இருந்தும் கருவுல இருந்தும் அவங்களுடைய ரத்தமாக தான் ஆண்கள் கூட பிறந்திருக்கும். அந்த வகையில பார்த்தா ஆண் பெண் 2மே பெண்ணின் அம்சங்கள் தான். அதனால இன்றைக்கு இந்த சமூகத்துல பெண்கள் அடக்கப்படுகிறார்களா இல்ல அவங்க நல்ல ஆளுமையோடு இருக்கிறாங்களா என்பதை இந்த மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை தன்மை என்னவென்று சொன்னால், உலகத்துடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆளுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் தான் ஆள பிறந்தவள் பெண், அவள் ஆள்கிறாளா அடங்குகிறாளா என்ற ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே பேச வந்திருக்கிறார்கள். ஒரு அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் திருமதி பவானி அவர்கள். ஆள பிறந்தவள் பெண் என்கிற அணியினுடைய அணியிலே பேசுவதற்காக திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். எதிரணியிலே இல்லை அடங்கித்தான் கிடக்கிறாள் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக பழனியைச் சேர்ந்த திருமதி கல்யாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இருவர் பேச இருக்கிறார்கள். இப்போதைக்கு ஆள்கிறாள் என்ற அணியிலே திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் பேசுகிறார்கள். அடக்கப்படுகிற அணியிலே திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள் பேசுகிறார்கள். ஆயிஷா சித்திக் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லோருமே ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவங்க, நீங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள் தான். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியிலே திருமதி சத்யவதி குமார் அவர்கள் தனது கருத்துரையை வழங்க இருக்கிறார். அவரும் பட்டிமன்றத்தில் பேச வேண்டியவர் தான். எதிரணியிலே ஒருவர் குறைந்திருப்பதால் இவர் கருத்துரைக்க வருகிறார் என்று கூறி பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறோம். இந்த சிறப்பான, இந்த நாட்டுக்கு தேவையான, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பிலே முதலில் ஆள பிறந்தவள் ஆள்கிறாள் பெண், ஆள பிறந்த பெண் ஆள்கிறாள் என்ற அணியின் சார்பில் பேச வருகிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார்கள். ஏற்கனவே நீராறும் கடலுத்த என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எண்ணற்ற கவிதைகளை எழுதியும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் 100 கவியரங்க நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தியும் வருபவர். மிகச் சிறப்பான அமைப்பாளராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்து வருவோர். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, உங்களுடைய அணியின் சார்பில் உங்களுடைய வாதங்களை முன்வைத்து பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள்.
நன்றிகள் ஐயா. உலக அமைதி நல்லிணக்க குழு தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எம்மணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் முதற்கண் திறம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆள பிறந்தவள் பெண் தலைப்பே பாத்தீங்கன்னா ஆள பிறந்தவள் என்றுதான் இருக்கின்றது. ஆகவே பெண் நிச்சயமாக ஆளதான் பிறந்தவள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையை மாறி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை கான் என்று பாரதி கூட்டியை நிறைவேற்றிய பெண்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இன்று பெண்கள் தான் அதிக அளவில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் முதலிடம் பெற்று வருகின்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக இன்றைய பெண்கள் திகழ்கின்றார்கள். ஆகவே அத்தகைய பெண்கள் ஆளதான் பிறந்தவர்கள் என்று சொல்வதில் ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து அது மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்கள் இல்லால் இல் கூட்டல் ஆள் இல்லத்தை எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கின்றார். அதனாலதான் அன்றே மருதகாசி கூட ஒரு பாடலில் எழுதியிருப்பார். இப்படி சேர்த்த பணம் சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவ 600 ஆக்குவா செல்ல கண்ணு. அம்மா கையில கொடுத்து போடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அம்மா கையிலயோ இல்ல மனைவி கையிலயோ கொடுத்து விட்டா அவங்க 600 ஆக்குவாங்க. ஏன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கின்றது. அதாவது யார் யாருக்கு எப்படி செலவு செய்ய வேண்டும், கல்விக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், மருத்துவத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு அதாவது மளிகை பொருட்கள் எவ்வளவு, காய்கறிகள் எவ்வளவு, இப்படி ஒவ்வொன்றிற்கும் அவள் பட்டியலிட்டு அந்த குடும்பத்து மாதம் முழுவதும் தன் கணவன் சம்பாதித்து எடுத்து வந்த அந்த ஊதியத்தை மாதம் முழுவதும் எப்படி செலவு செய்ய வேண்டும், தன் குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்ற திறமை பெண்களுக்கு இருப்பதனால்தான் அதாவது அந்த கணவனானவன் நிம்மதியாக வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை தன் மனைவி பார்த்துக் கொள்கிறாள் என்ற ஒரு மன தைரியத்தில் அவளிடம் கொடுத்து அந்த குடும்பத்தை அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கின்றார். குடும்பத்தை மட்டுமா ஆட்சி செய்கிறார்கள் என்று பெண்கள் நுழையாத இடமே இல்லை நடுவர் ஐயா அவர்களே. அரசியலிலும் சமூகத்திலும் விஞ்ஞானத்துறையிலும் இப்படி பல்வேறு துறைகளிலும் விளையாட்டு துறையிலும் இப்படி நுழையாத இடமே இல்லை பெண்கள். சமீபத்துல ஒரு செய்தியை கூட நான் கேரளாவில படிச்சேன். ஒரு ஆண் மகன் ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார். அந்த நிறுவனமானது ஒரு நட்டத்தில் சென்ற உடனே அந்த ஆண்மகனானவன் தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் அந்த பெண்ணானப்பட்டவள், அதாவது அவள் அந்த கணவனுடைய மனைவியானவள் அந்த கம்பெனியை திறம்பட நடத்தி இன்று கேரளாவில் நம்பர் 1 கம்பெனியாக திறம்பட நடத்தி வருகிறாள். அப்பொழுது அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு திறமை இருக்கின்றது நடுவர் ஐயா அவர்களே. அது மட்டுமல்ல, அரசியலில் பார்த்தோம்னால் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் கவுன்சிலராகவும் மேயர்களாகவும் இன்று பல பெண்கள் திறம்பட ஆட்சி நடத்துகின்றார்கள். அதுவும் நம் சென்னை மேயர் பிரியா அவர்கள் பார்த்தால் பம்பரம் போன்று சொல்கின்றார்கள். அதாவது கொரோனா காலத்தில் பார்த்தோம்னால் அவர்கள் எத்தனை இடத்திற்கும் சென்று மிகச் சிறப்பாக யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை கேட்டறிந்து செய்தார்கள். அதே போன்று புயல் வெள்ள நிவாரணம் போன்ற காலங்களில் கூட அவர்கள் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்தார்கள். அதற்காகத்தான் மத்திய அரசு கூட அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அதே போன்று மகளிர் குழுக்கள், நிறைய குழுக்கள் அமைத்து மகளிர்கள் திறம்பட செய்து தன் பக்கத்தில் இருக்கின்ற பெண்களை எல்லாம் உயர்த்துகின்றார்கள். அதாவது மதுரையில சின்னம்மாள் அப்படின்ற ஒரு பெண், அதாவது அங்க இருக்கின்ற அந்த சுற்றுப்பட்ட பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல இருக்கிற அந்த மது கஞ்சா இவற்றை எல்லாமே அடக்கி அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவும் அந்த சின்னம்மாள் என்ற பெண் அவர்களுடைய அந்த சிறப்பான அந்த செயல்முறையை பாராட்டி மத்திய அரசு அவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டு துறையில் எடுத்துக்கொண்டால் கூட பெண்கள் இன்று மிக சிறந்த அளவு தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். PV சிந்து, ஸ்மிருதி மந்தானா, சானியா மிர்சா இது போன்ற பெண்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்களே, மாற்றுத்திறனாளி ஒரு பெண் இறகு பந்து விளையாட்டு வீராங்கனை மானசி கிரிஷ் சந்திர ஜோஷி, இவள் BBC விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விருதை வாங்கி இருக்கின்றாள். அதே போன்று குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், இவளும் BBC விளையாட்டு வீராங்கனை விருது தேர்ந்தெடுத்து 2020 மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றார். அது மட்டுமல்ல நடுவர் ஐயா அவர்களே, இன்று நம் குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் திரௌபதி முர்மு, அவளும் ஒரு பெண் தானே, சிறப்பாக ஆட்சி செய்யவில்லையா?
அதே போன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி, இவர்களெல்லாம் ஆட்சி செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். ஆகவே நடுவர் ஐயா அவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் என்று ஆள்கிறவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களால் தான் வீட்டையும் நாட்டையும் மிகச்சிறந்த நிலையில் கொண்டு வர முடியும். ஆகவே இன்றும் சரி, என்றும் சரி, எப்பொழுதும் பெண்கள் ஆள பிறந்தவர்களே என்று கூறி என்னுடைய முதல் கட்ட விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, அருமையாக உங்களுடைய வாதங்களை வைத்தீர்கள். இந்தியாவிலே, தமிழகத்திலே இப்படி உயர்ந்து நிலைக்கக்கூடிய பெண்களினுடைய பட்டியலை வரிசைப்படுத்தி சொல்லி இவர்களெல்லாம் ஆட்சி பொறுப்பிலே, ஆளுமை பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். உலக அளவிலும் கூட பெண்கள் பல இடங்களிலே தலைமை பண்புடன் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்கலாம். அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்தீர்கள். பெண்ணுடைய சிறப்புகளை அவர்கள் முயற்சித்தால் வெற்றியடைய முடியும். அவர்கள் ஒன்றும் அடக்கப்படவில்லை. அவர்களாகத்தான் சிலவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்ற வகையில முயன்றவர்கள் எல்லாம் முன்னேறி வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஆள்கிறார்கள் என்கிற கருத்தை முன்வைத்து உங்களுடைய வாதங்களை அமைத்திருக்க நன்றி அம்மா. எதிரணியில இருந்து வருகிறார்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். மிகுந்த ஆளுமை தரம் கொண்ட பெண்மணி. அவர் ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக, முதுநிலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கவிஞர். ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களில் சிறந்தவர்களை ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து சீர்மிகு ஆசிரியர் அவருடைய வாழ்க்கையை தொகுத்து அதை ஒரு நூலாக்கி கொடுத்திருக்கிறார். அத்தகைய தன்மை உள்ளவர் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். பெண் அடங்கித்தான் கிடக்கிறாள், அடக்கப்பட்டுத்தான் கிடக்கிறாள், அவள் என்ன செய்தாலும் அவளால் மேலே வர முடியவில்லை என்பதாக தனது கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். வாருங்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை இருக்கார்கள். PSSM அமைப்பின் நிர்வாக குழுவினருக்கும் மற்றும் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம். பட்டிமன்ற நிகழ்வின் தலைவராக, நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் பணிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய எதிரணி சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு பெண் என்பவள் ஆள்கிறாளா, அடங்கி போய் இருக்கிறாளா அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் ஆளுமை மிக்கவர்கள் தான், அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எல்லா ஆளுமையில சிறந்தவர்கள் பெண்கள் தான். வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையும் ஆளக்கூடியவர் தான். ஆனா அவள் ஆள்கிறாளா, அடங்கி கிடைக்கிறாளா என்பதுதான் இங்கே பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அதுல பாத்தீங்கன்னா தலைப்புல பாருங்க, வினோதமான தலைப்பு பாருங்க, பெண் ஆள பிறந்தவள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு கேள்வி, ஆள்கிறாளா, அடங்குகிறாளா? எதுக்கு இந்த கேள்வி? ஆள பிறந்தவள் சொல்லிட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு கேள்வி? அப்ப அங்கேயே தெரியுது பாருங்க, மறைமுகமாக பெண்கள் பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி வச்சிருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா எப்ப வேணாலும் அவங்க ஒரு நூல் கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நம்மள ஒரு குறிப்பிட்ட எல்லை வரதான் விடுவாங்க. ஒரு கயிறு எப்படி இழுத்தாங்கன்னா திரும்ப அவங்கள்ட்ட வந்துடணும், அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா பிறப்புல இருந்தே பெண்கள் அப்படிதாங்க. அப்பாட்ட இருந்து, அண்ணன் இருந்து, மாமா, சித்தப்பா, உறவுகள் எல்லாமே நீ பெண் பிள்ளை, இப்படித்தானே இருக்க வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, எத்தனை கட்டுப்பாடுகள். எப்படி அப்புறம் பெண் ஆள்வாள்? படிப்புல அம்மா முதல்ல வர்றாங்கிறாங்க. முதல்ல என்ன பண்றது? எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண் குழந்தைகள் அவங்க நினைத்த படிப்பை படித்திருக்க முடிகிறது? படித்திருக்கிறார்களா? நான் இந்த படிப்பை படிச்சுன்னா இதெல்லாம் உனக்கு வேணாம், இந்த படிப்பு பெண் பிள்ளைக்கு ஆகாது, நீ இந்த படிப்புல படிக்காத, இது படிச்சா போதும், குடும்பத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறது இல்லையா? ஏதோ 1-2 பேர் சாதனை பண்றாங்க. சாதனை பண்றவங்களை போய் கேட்டாதான் தெரியும் அவங்களுக்கு எத்தனை சோதனைகளை கடந்து, எத்தனை வேதனைகளை சுமந்து அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதனால பெண்கள் ஆள்கிறார்கள் சொல்லிட்டு சும்மா ஒரு பூச்சி மாதிரி எப்படி பூசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கம்மா. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இப்ப திருமணம், குழந்தை பருவத்திலே திருமணத்தை செஞ்சிடறாங்க. நிறைய குழந்தைகள் அது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. நான் நேரடியா பார்த்த அனுபவங்க. ஒரு பெண் குழந்தை 18 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா படிக்க வேண்டாம், திருமணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு.
திருமணம் பண்ண அந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்றாங்க. கேட்கல, அந்த பொண்ணை திருமணம் பண்றதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அப்ப பெற்றோர்கள் அங்க வர்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி திருமணம் நின்னு போகுது. உடனே அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் எங்களுக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட பெண் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு காப்பகத்துல இருக்கு, அந்த பெண் குழந்தை. அப்ப இங்க எங்க பெண் ஆளப்படுகிறாள்? அவளுக்கு என்ன இருக்கிறது? அடங்கித்தானே வச்சிருக்காங்க. அவங்க சொல்றது கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் அந்த பெண் வந்து வாழ முடியும். அப்படிதான் வைத்திருக்கிறார்கள். இப்ப கேரளால அம்மா சொன்னாங்க, கேரளால வந்து கணவன் இறந்த பிறகாடி அவங்க சாதனை பண்ணிட்டாங்கன்னு. உண்மைதான், அவங்க சாதனை மிக்கவர்கள் தானே பெண்கள், ஆளுமை மிக்கவர்கள் தான். ஆனா அதே கணவன் அந்த அம்மாவை அவர் உயிரோட இருக்கும் போதே அந்த அம்மாவை அதை பயன்படுத்தி இருந்தார்னா அவர் செத்துருக்கவே மாட்டார். அதான உண்மை. செத்த பிறகாடி தான் அந்த அம்மா அதை சாதனை பண்ண முடிஞ்சது. உயிரோட இருந்திருந்தார்னா அது ஆயிருக்கவே இருக்காதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 பேர்ல ஒரு பெண்கள் வந்து அடிக்கப்பட்டோ உணர்விற்கு ஆளாகியோ பிற வகையில துன்புறுத்தப்படுகிறார்கள். இது வந்து ஆய்வறிக்கை சொல்லுதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாலின துன்புறுத்தல், குடும்ப வன்முறை, கௌரவ கொலை, பெண்கள் ஆண்கள் யாராவது ஆண்கள்னா பெண்கள் வீட்டை விட்டு போயிட்டாதான் பிரச்சனையா பேசுவாங்க. ஆண்கள் வீட்டை விட்டு போயிட்டா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கிறது, கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எத்தனை கட்டாய விபச்சாரத்துல ஈடுபடுத்துறாங்க பெண்களை. இப்ப பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் ஆள்கிறவளா இருந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்தளவா இருக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமா தான் ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு? அப்ப அவளை அடக்கி வைக்கிறதுனாலதான். அவளை ஆள விட்டு இருந்தால் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்க அதிகரித்திருக்காரு. இதுதான் உண்மை. அவளை அடக்கி வைப்பதால் தான் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் தலை தூக்கி இருக்குங்க. அதனால அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமா சொல்றேன், இவங்க நம்ம உயர் மட்டத்துல இருக்க பெண்களை பாக்குறாங்க, அடிமட்டத்துல இருந்து எத்தனையோ பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சித்தாள் வேலை பார்க்குற அம்மா இன்னைக்கு என்னதான் பார்த்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு சித்தாளா தான் இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆள மேஸ்திரி ஆக முடியாதா? ஆனா மேஸ்திரி ஆக விடுவாங்களா? அந்த அம்மாவை சித்தாளாவே தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயல்வெளியில பாருங்க, அந்த வயல்ல எடுக்கிற பெண்களை பாத்தீங்கன்னா அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு டிராக்டர் ஓட்ட தெரியாதா? டிராக்டர் ஓட்ட விடுவாங்களா ஆண்கள்? அப்ப ஆண்கள் வந்து இந்த பாலின சமத்துவங்கிறது கிடையவே கிடையாது. பேச்சளவுல தான் இருக்குத ஒழிய எங்கேயுமே பாலின சமத்துவம் கிடையாது. அது வந்து குடும்பத்துல இருந்து நாடாளுமன்றம் வரை இருக்கு. சமத்துவம் பேசுனாங்கன்னா ஏன் இடஒதுக்கீடுன்னு அதாவது இவ்வளவு ஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க? அப்படிலாம் கொடுக்க வேண்டியது இல்லையே, சமமா இருக்க வேண்டியதான வாய்ப்புகள். இப்ப வாய்ப்புகள் வந்து சமமாக இல்லை. பெண்களுக்கு அங்கேயே வந்து அநீதி இழைக்கப்படுகிறது. அதனால பெண்கள் வந்து ஆள்பவளாக கிடையாது, அடங்கிதான் இருக்கிறார். அது அடங்கி இல்ல, அடக்கப்பட்டு இருக்கிறார். அப்படியே சொல்லி அவங்களை வளர்த்துட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை எதிரணியர் சகோதரிகளை நன்கு தெரிந்து கொள்கள். ஏன்னா நாம் அனைவரும் பெண்கள், வீட்டுல இருந்து எவ்வளவு அடக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க வீட்டு மீறியோ எதை மீறியோ ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதனால வந்து பெண்கள் ஆள்பவளாக இல்ல, அடக்கப்பட்டுத்தான் இருக்கிறாள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நல்ல கருத்துக்களை வைத்தார்கள். ஆள பிறந்தவள் தான், ஆனா ஆளுகிறாளா? இல்லையே, அடக்கப்பட்டு தானே கிடக்கிறா அப்படின்னு தன்னுடைய வாதத்தை தொடங்கினார்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். கட்டாயப்படுத்தப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறாளே, இது கொடுமை இல்லையா? அவள் ஆளுகிற தன்மையில் இருந்தால் ஏன் அந்த சூழ்நிலைக்கு ஆளாகிறாள்? அடக்கப்படுகிறாளே, இது ஒன்று போதாதா என்று ஒரு கோபமான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். பாலின சமத்துவம் இங்கே இல்லவே இல்லை என்று எடுத்து கூறினார்கள். இடஒதுக்கீடு பற்றி கூறினார். அதாவது நலிந்திருக்கிற பெண்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். இந்த காலத்தில் அதை பெற்று மேலே வந்துவிட்டார் என்பது எதிரணியினுடைய வாதம். இதை கொடுப்பதே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் என்பதுதான் என்றது உங்களுடைய வாதம். நீங்கள் கொடுப்பதே நாங்கள் விழுந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்று உங்களுடைய வாதம். இதை கொடுப்பதால் நாங்கள் மேலே வந்து விட்டோம் என்பது அவர்களுடைய வாதம். இந்த 2 வாதங்களுக்கும் இன்னும் 2 பேர் பேச போறாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு நம்ம பார்ப்போம். அருமையான கருத்துக்களை வைத்தார்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். பட்டிமன்றங்கள் பேசுவது என்பது அவருக்கு ஒரு அல்வா சாப்பிடுவது போல அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள். நல்ல தமிழாசிரியர், பல பட்டிமன்றங்களை கண்டவர்கள். சற்றேறக்குறைய இதற்கு முன்பு ஒரு 100 பட்டிமன்றங்களாவது பேசியிருப்பார்கள். அந்த திறமை அவருடைய பேச்சிலே காணப்படுகிறது. அடுத்ததாக, ஆள்கிறாள் பெண் ஆளத்தான் செய்கிறாள் என்ற அணியிலே பேசுவதற்காக திருமதி ஆயிஷா அவர்கள் வருகிறார்கள்.
இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கலந்து கொள்ளுகிற அத்தனை பேரும் பெண்கள், அத்தனை பேரும் ஆசிரியர்கள். அது மிக முக்கியமான ஒரு செய்தி. அவங்க பெண்கள், மேலும் ஆசிரியர்கள் தான் பேச வர்றாங்க. அந்த வகையில இன்றைக்கு திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் வருகிறார்கள். இவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். என்றாலும் தமிழ் மீது தீராத காதல் கொண்டு, தமிழ் பற்று கொண்டு வாழ்ந்து வருபவர். இப்போது ரமலான் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் நல்ல கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பட்டிமன்றங்கள் பல கண்டவர். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களே, ஆள்கிறாள் என்ற அணிகளை பேசுவதற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள். தமிழால் இணைவோம். PSSM தமிழ் ஐரோப்பாவில் முதலாக இணைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், PSSM தமிழ் ஐரோப்பா நடத்தும் பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும், இரு அணி சார்ந்த பெருமக்களுக்கும் அவையினருக்கும் முகமன் கூறுகின்றேன். பெண்தான் ஆள்கிறாள் என்னும் அணியின் சார்பாக விவாதங்களை முன்வைக்கின்றேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதி. அது உண்மைதானங்க. நம்ம பெண்கள் வீறுநடை போட்டு வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டு தானங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பெண் ஆண்டு கொண்டுதானே இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை ஆட்சி புரிந்த பிரதமர் இந்திரா காந்தி பெண் அல்லவா? நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு சென்ற முதலமைச்சர் பெண் அல்லவா? மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற முதலமைச்சர் பெண் அல்லவா? இவ்வளவு ஏங்க நம்ம தலைநகர் டெல்லியை ஆட்சி புரிவதும் பெண் அல்லவா? இப்படி எல்லாமே பெண்ணுன்னு வரும் பொழுது நீங்க அடங்கி இருக்கிறாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியுது? பண்டைய காலத்துல ஆணும் சமமாகத்தாங்க இருந்தாங்க. ஆனா இடைக்காலத்துல வேணா அவங்களுடைய நிலை தாழ்ந்து இருக்கலாம், அடங்கி இருந்திருக்கலாம். ஆனா இன்று பல உயர்ந்த பதவிகள்ல பெண் இருக்கிறாங்கங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படிங்கிற நிலை மாறி இப்ப மிகைப்பாதியா இருக்கிறாங்கங்க. அதிகபட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. இது யாருனாலையும் மறுக்கவே முடியாது. கல்வித்துறை நீங்க எடுத்துக்கோங்களேன், ஆணை விட பெண்கள் தான் அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பெண்களுடைய தேர்ச்சி சதவீதமும் அதிகமா இருக்கு. மதிப்பெண் அதிகம் வாங்கக்கூடிய மதிப்புறு பெண்களாகத்தான் பெண்கள் இருக்கிறாங்க. இது எல்லாருமே அறிஞ்ச உண்மை. இது மட்டும் இல்லாம ஆசிரியர் துறையில ஆண் ஆசிரியர்களை விட பெண் ஆசிரியர்கள் அதிகம் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 48% விட அதிகங்களாம். இது எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி. புரியுது? நம்ம கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கா இல்லையா? சங்க காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்களுடைய ஆட்சி தாங்க அதிகம். வீடு நாடு எல்லா இடங்கள்லயும் பெண்களுடைய ஆட்சி அதிகங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இப்ப வீடுன்னு எடுத்துக்கோங்க. பலகால வாடகை வீட்டுல உழந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் சொந்த வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த எண்ணம் உருவாகிறது யாரு? அதுக்கு காரணம் யாரு? அந்த சிந்தனை யாருடையது? யோசிங்க. அதுக்கு ஆண்மகன் பணம் போடலாம், காசு வேணா ஆண்மகன் போடலாம். ஆனா அந்த சிந்தனைய கொண்டு வர்றது யாரு? பெண் தானங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும்ல. இது நாடு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சேரம் உலக சாம்பியன், கேரளத்துல உலக சாம்பியன் மே காசிமா தங்கம் உட்பட 3 பதக்கம் வாங்கியிருக்காங்க. தனிப்போட்டி, குழு போட்டி எல்லாத்துலயுமே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கேரம் தங்கமங்கை 2025 அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாங்க. இது நமக்கு வெற்றி அல்லவா? திரிபுர சுந்தரி செவ்வேல் சென்னையில நம்ம வீடு நம்ம ஊரு நம்ம கதை அப்படிங்கிற தலைப்புல கதை சொல்லியா இருக்கிறாங்கங்க. இவங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நம்மளுடைய கலை பண்பாடு போன்றவற்றை எடுத்து சொல்லி கதை மூலமா விளக்குறாங்கங்க. இது வெற்றி இல்லவா? அடுத்து நீலம் செயின், இவங்க திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து 170க்கு மேல அந்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்கங்க. இது நமக்கு வெற்றி அல்லவா? பச்சேந்திரி பால் யாருங்க? நீங்களே சொல்லுங்க. பச்சேந்திரி பால் யாரு? உலகிலேயே உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட தொட்ட முதல் பெண்மணி. கிரண்பேடி காவல்துறையோட பெண் அதிகாரி. பாத்திமா பீவி உச்ச நீதிமன்ற நீதிபதி. அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க. கேப்டன் துர்கா பானர்ஜி யாருன்னு தெரியுமாங்க? கேப்டன் துர்கா பானர்ஜி. நீங்க அடங்கி இருக்கிறோங்கிறீங்க, வெளிவந்து பதத்தனங்க தெரியும். இந்தியன் ஏர்லைன்ஸ் உடைய முதல் பெண் விமானி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள். இது எல்லாமே சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க பெண்கள். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டுட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு கண்கூடா தெரியும். நீங்க கேட்கலாம்,
ஒண்ணே ஒண்ணு தானேங்க, இதனால என்னங்க அப்படின்னுட்டு. ஆனா இப்ப கிராமப்புறத்துல எடுத்துக்கோங்களேன், ஒரு அடி பம்பு இருக்கும். அதுல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி வராது. அப்போ ஒரு குவளை தண்ணி எடுத்து ஊத்திட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் நீங்க அடிச்சு பாருங்களேன், தண்ணி அப்படியே பொத பொத பொதன்னு மேல வரும். அந்த மாதிரி தாங்க இவங்க எல்லாம், ஒரு குவளை தண்ணி மாதிரி. இவங்க மக்களுக்கு, பெண்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்கி இருக்கிறாங்க. இதை இவங்கள பின்பற்றி அடுத்து நிறைய பெண்கள் சாதிச்சுட்டு இருக்கிறாங்கங்க. அடங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால இவர்களை பின்பற்றி நிறைய பெண்கள் ஆள்கிறார்கள், ஆள்கிறார்கள், ஆள்கிறார்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. நிறைய தகவல்களோடு வந்திருந்தார் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். எந்த பல துறைகளை எடுத்துக்கொண்டு பல்வேறு துறைகளிலும் பெண் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, துர்கா பானர்ஜி தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரிய போகுது, நீங்க தான் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க, வெளியில வந்து பாருங்க, வானத்தில் விமானம் பறக்காத விமானத்துல ஓட்டின முதல் பெண்மணி துர்கா பானர்ஜி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். வாடகை வீட்டிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொண்டு செல்கிறது என்று சொன்னால், அந்த வாங்க வேண்டும் என்ற சிந்தனை, தனக்காக ஒரு வீடு வேண்டும் என்ற சிந்தனை அந்த பெண்மணிக்கு எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால், அதை உருவாக்குபோல் பெண் தான், அவள் தான் அந்த சிந்தனையை உருவாக்குகிறாள். அதற்கு வேணா பணம் கொடுக்கறது ஆணா இருக்கலாம், அப்பா கிட்டயோ மாமனார் கிட்டயோ மாமியார் கிட்டயோ வாங்கி செய்யலாம். ஆனா அந்த சிந்தனை இருக்குது இல்லையா, அந்த சிந்தனையை முக்கியம். அந்த சிந்தனையை வந்து பெண் தான் விதைக்கிறாள் என்று தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி கூறினார். பெண்களை விடுங்க, திருநங்கைகளுக்கே நாங்க வேலை வாங்கி கொடுக்குறோம், பெண்கள் தான் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. 187 பேருக்கு தமிழ்நாட்டுல பணியிட வாங்கி கொண்டு சொல்லியிருக்காங்க. நிரம்ப கருத்துக்களோடு வந்திருந்தார்கள். பல்வேறு துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர்களுடைய வாதம் இதற்கு முன்பு அடங்கி இருந்திருக்கலாம், இப்போது அவர்கள் மேலே வந்து விட்டார்கள், இப்போது ஆளுமை தன்மைக்கு வந்து விட்டார்கள், ஆளுமை தன்மையோடு இருக்கிறார்கள். எனவே என்றைக்கோ இருந்ததா, என்றைக்கோ நிகழ்ந்தது, இன்றைக்கு நாம் பேச வேண்டியதில்லை, இன்றைக்கு நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று பேச வேண்டும் என்று அவருடைய வாதங்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு மேல ஒரு புலி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க எதிரணியில இருக்காங்க. இவங்க மாதிரி 100கணக்கான புள்ளி விவரங்களோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. திருமதி தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள். இவங்க ஆங்கில ஆசிரியர், அவங்க இந்திய ஆசிரியர். விட மாட்டாங்க, பிறமொழி ஆசிரியர் இருந்தாலும் கூட தமிழ் மொழியில ஆர்வம் கொண்டு பேசுவதற்காக தன்னுடைய பெயரையே தமிழ் மகள் சோ சாந்தா என்று மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே பிறந்து தென்காசியிலே வந்து இன்றைக்கு சென்னை தமிழை மறந்து தென்காசி தமிழை மிக அழகாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக விளங்கி கொண்டிருக்கிறார் திருமதி தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள். பெண் அடக்கப்படுகிறாள், அடங்கித்தான் கிடக்கிறாள் என்று தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக வருகிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவருக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஐயா, கரைச்சு வச்ச மாவு கூட மறுநாள் பொங்கி வழியுது ஐயா. ஆனால் எங்களின் உணர்வுகள் மனதிற்குள்ளேயே அடங்கி விடுகிறது. எங்களின் மூச்சு காற்றால் ஊதி ஊதி வைத்த பலூன் ஒரு நொடியில் உடைபடும் பல தருணங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஐயா, பெண்கள் வேலைக்கு போறாங்க இல்லையா? பெண்கள் வேலைக்கு போறாங்க, நீங்க சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனா வருமானம் வருது இல்லையா? வருமானம் வருது அப்படின்றது தானே உண்மை. 1ஆம் தேதி ஆனா இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நாங்க செலவுக்கே அவர்கள் கையை தானே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மைதானே ஐயா? அரசியல்ல வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, இல்ல கவுன்சிலராக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, முக்கிய பொறுப்புல இருப்பாங்க. இதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகாரம் முழுதும் அவர்கள் கணவன்மார்களின் கையில் தானே வருகிறது. அங்கு நாங்கள் எங்க வந்து ஆள்கிறோம், அடங்கி இருக்கிறோம் என்பது தானே ஐயா உண்மை. ஐயா, எத்தனை பதவியில எத்தனையோ பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா மாமனார், மாமியார், கணவர், பிள்ளைகள் என்று அனைவருக்கும் தலையாட்டி பொம்மையா தாங்க இருக்கணும். இது ஒன்னும் இல்லைங்க. ஒரு பெண் வந்து பலவித திறமைகளை வைத்திருப்பாள்.
அவள் வானூர்தியில் வட்டமடிப்பாள், பலவித துறையில் சாதித்திருப்பாள். அந்த சாதனைகளை வேகமாக தன் கணவரிடமோ இல்ல மற்றவர்களிடமோ பகிர்ந்து கொள்ள முடியாது. என்ன சொல்லுவார்கள், உனக்கு ஒரு தோசையை கூட வட்ட வடிவமா விட தெரியல, நீ பல பேருக்கு அறிவுரை கூறுகிறாயா என்று நக்கலான நையாண்டித்தனமான பேச்சு அதிகமா இருக்கும்யா. இன்னொன்னு என்னன்னா, எங்க வீடு கட்டுறது, பள்ளியில சேர்க்கிறது, ஐயா அம்மா சொன்னாங்க வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போறோம், எல்லாம் உண்மைதான். ஏன்னா யார் வீட்டுல பெண்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு, பெண்கள் முடிவெடுக்கிறாங்க, அது 1-2 இருக்கும், அது விதி விலக்குதாங்க. அந்த விதி விலக்கெல்லாம் நீங்க விதியா கொண்டு வரக்கூடாது, சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த வீட்டுல நாங்க பெரிய செல்வாக்கு மிக்க பெண்ணா தாங்க இருக்குங்க. நாங்க அப்படியே சுதந்திர பறவையா தான் இருக்கோம். ஆனா புகுந்த வீடுன்னு வரும்போது நாங்க அங்க அடங்கித்தான் இருக்கிறோம் ஐயா. நாட்டை ஆள்வதில் 1-2 பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு முன் உதாரணமாக நம்ம கூறிவிட முடியாது. எத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் இருக்கிறாள் அல்லது ஆள பிறந்திருக்கிறாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லறம் நல்லறம் ஆக வேண்டும் என்றாலே பெண் அடங்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. நடைமுறையும் அப்படித்தானே இருக்குது. எந்த வீட்லயாவது ஆண்கள் குளிக்க போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களா? அங்க போய் இருந்துட்டு டவல் எடுத்துட்டு வா, சோப்பு எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா. ஒண்ணும் இல்ல, ஒரு பெண் அலுவலகத்துக்கு போறான். நான் நீங்க சொன்ன மாதிரி பட்டியல் போட்ட மிக உயர்ந்த பெண்களை சொல்ல, நடுத்தர பெண்களை பாருங்க, ஒரு அலுவலகத்துக்கு போகணும், அவளுக்கு வருமானம் வேணும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவ வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு கணவனுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பிடாம பைய எடுத்துட்டு ஓடுறாளுங்க. நான் ஆகிறேன் அப்படின்ட்டு அவ சொகுசா இல்ல. எவ்வளவு உணர்வுகளையும் வழிகளையும் தாங்கி கொண்டு அவளுடைய காலச்சக்கரம் ஓடுகிறது தெரியுமா ஐயா? ஐயா, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷமையா ஆகுது? எனக்காமா? ஐயா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் கேளுங்க உங்க மனைவிட்ட, அம்மா நான் உன்னை இவ்வளவு நாள் நல்லா வச்சிருக்கேன், அந்த நேரத்துல நான் நீ ஆளப்பட்டாயா அடங்கி கிடந்தாயா என்று கூறுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனதில் உள்ளதை கூறுவார்கள். ஐயா, ஒரு எங்க வீட்டுல ஆடுறாங்களா ஐயா? நீங்க நினைக்கணும், அவங்க கிட்ட போய் தனியா உட்கார்ந்து கேளுங்க, நிறைய பட்டியல் கொடுப்பாங்க ஐயா. ஐயா, பட்டினத்தாரின் பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் என்றார். இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த தாயாருக்கு எத்தனை பிள்ளைகள்ங்க தன்னுடைய நன்றி கடனை செலுத்துறாங்க. ஏங்க, பெண்ணுன்றவ முதல்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு அடங்கி, கணவனுக்கு அடங்கி, கடைசியில பிள்ளைகளுக்கு அடங்கிதான் இருக்கும். அவளுடைய கருத்தை சொல்ல வரும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்குங்க. நீங்க வெற்றி பெற்ற உயர்ந்த இடத்துல இருக்க பெண்களை வச்சு பேசுங்க. அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எல்லாம் இந்திரா நூயி, அவங்க ஒரு பெரிய ஒரு பணக்கார பெண்மணி தான், ஒரு தொழில்துறையில சாதிச்சவங்க தான். அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் எல்லாம் சாதிச்சேன், ஆனா என்னுடைய குடும்பத்துல என்னால சரிவர கொண்டு போக முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அடங்கி போவது என்பது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில்தான் அவள் அடங்கி போகிறாள். சேகுவாரா மாதிரியான புரட்சியாளராக பெண்கள் காட்டப்படவில்லை. மார்க்ஸ் மாதிரியான சிந்தனைவாதியாக பெண்கள் காட்டப்படவில்லை. ஒரு நள்ளிரவில் வீட்டை விட்டு போன சித்தார்த் புத்தராக மாறினான் என்று கொண்டாடுகிறோம். யசோதா என்ன ஆனாள் என்று சிந்திக்கவில்லை என்றால் எங்கள் வரலாறு எங்கே போய் கொண்டிருக்கிறது? காதலனுக்கு பிடித்தால் ஆசையாக பார்க்கிறான், இல்லை ஆசிட் ஊற்றி பார்க்கிறான். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற மன நிறைவோடு முன்னேறியவர்கள் எத்தனை பேர்? பெண்ணுக்கு இருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமையை அங்கீகரிக்கும் மனது சுலபத்தில் ஆண்களுக்கு வந்து விடுவதில்லை நடுவர் அவர்களே. காலம் காலமாக பல நூற்றாண்டுகளாக ஆணின் மனதில் இருப்பது நான் வெல்ல பிறந்தவன். வீடு என்பது ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் தானே. லைஃப் கேரியர்ல ஒரு ஆண் முன்னேறான்னா ஒரு பெண்ணு அவனை விட 2 மடங்கு மனதளவில் பலம் பொருந்திய இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. ஒரு கவிஞர் எழுதுகிறார், பெண் என்றால் மனமே பேயாய் பறக்கிறாய், பிறந்தால் உன் மகள், இல்லை என்றால் பேரிரல், அவ்வளவுதானே அப்படிங்கிறார். எந்த பெண்ணை பார்த்தாலும் சலசலப்பது ஒரு நிலை, எந்த பெண்ணை பார்த்தாலும் இவள் என் மகளை போல இருக்கிறாளே என்று கூறுவது இன்னொரு நிலை. பெண் என்பவள் உன் அம்மா, உன் சகோதரி, உனது தோழி என்று சொல்லி வளருங்கள். அப்பொழுதுதான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும். நிரம்ப பொறுத்தவர்களின் கோபம் நெருப்பு போன்றது. ஒரு எல்லையை, ஒரு உச்சத்தை, ஒரு வெற்றியை தொடுவதினால் எதையும் விட்டுவிட மாட்டாள். இன்றைக்கும் குடும்பம் என்ற நிறுவனத்தை
நன்றாக பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களின் பொறுமை என்ற ஆயுதம் மட்டுமே. பாரதி நிவேதிதாவை குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்மை எத்தனை 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 பெண்களுக்கு, எத்தனை ஆண்களுக்கு இருக்கிறது? நான் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒரு ஆண்மகனை கூட்டிக் கொண்டு வீட்டில் வந்து பேச முடியுமா? அதாவது பெண்ணை வெறும் உடலாக மட்டும் பார்க்காமல் உயிராகவும் பாருங்கள். எதிரணியர் பேசினார்கள், ஆள பிறந்தால் பெண் என்று. அது கற்பனை. அடங்குகிறாள் என்பதே வாழ்வியல் உண்மை. அவர்களின் கையில் வெற்றி பெற்ற வெறும் 60 பேரின் பட்டியல் மட்டும் வாசிக்கப்பட்டது. ஆனால் 60 கோடி பெண்களின் மனநிலையை என்னவென்று சொல்வது? எவ்வளவு சக்சஸ்ஃபுல் உமன் there is a sad girl என்று ஆங்கிலத்தில் வாசகம் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இடையிலே நிறுத்தியது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. மிகச் சிறப்பான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார்கள். நான் சொன்னது போலவே வட்டமா தோசை சுமத்த தெரியல, ஊரெல்லாம் உலகத்தையே வட்டம் அடிச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. தோசை வட்டமா சுட்டான்னா, சதுரமா சுட்டான்னா நாம பிச்சு பிச்சு தான் தின்ன போறோம். பிறந்த வீட்டிலே இளவரசி போல் இருக்கிறாள், புகுந்த வீட்டிலே அப்படி இருக்கிறாளா, அந்த இளவரசன்மை இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொன்னார்கள். ஆனா இல்லத்தரசின்னு சொல்றோம்மா, நீங்க இளவரசியா தான் இருந்தீங்க, ஆனா இங்க வந்து இல்லவரசியா மாறி இருக்கீங்களா? அப்படி ஒரு பட்டம் கொடுக்கிறீர்கள் ஐயா. ஒரு சிலவற்றை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒட்டுமொத்த சமூகமும் ஆளுமைத்தன்மை பெற்றுவிட்டது, பெண்கள் சமூகம் அனைத்தும் ஆளுமைத்தன்மை பெற்றுவிட்டது என்று சொல்ல இயலாது என்ற ஒரு கருத்தை வைத்தார்கள். புத்தனுக்கு ஞானியாகிவிட்டான், யசோதை என்ன ஆனால் என்ற கேள்வியை முன்வைத்தார்கள். திருமதி இவர்களுடைய அணியைச் சேர்ந்த தலைமை பொறுப்பில் இருந்த கல்யாணி அம்மா கேட்ட ஒரு கேள்விக்கு இவங்க ஒரு பதில் சொன்னாங்க. பாலின சமத்துவம் இல்லை என்பதற்கு ஒரு பதில் சொன்னார்கள். பெண்களை மகளாக, தாயாக, சகோதரியாக, தோழியாக என்றைக்கு பார்க்க கற்றுக் கொடுக்கிறோமோ பிள்ளைகளுக்கு, அன்றைக்குத்தான் இந்த பாலின சமத்துவம் உயரும். அதுவரையில ஒரு பெண் தன்னுடன் பணியாற்றக்கூடிய ஒரு ஆணை வீட்டுக்கு அழைத்து வந்து பேசிக் கொண்டிருக்க முடியுமா? அந்த நிலை இருக்கிறதா என்று தமிழகத்தை வைத்து பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே அயலகத்தை சார்ந்த நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அயல் நாடுகளும் அப்படிப்பட்ட தன்மை இருப்பதாக தெரியவில்லை. அங்கு இது போன்ற ஒரு பெண் மீதான ஒரு வன்முறை என்பது, வன்முறை என்று சொன்னால் வெறும் பாலியல் வன்முறை மட்டுமல்ல, சொல்லில் கூட வன்முறையை செலுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு. சூழலிலே இந்த அணிகளுடைய நிறைவு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஆள்கிறாள் பெண் என்ற அணியிலே திருமதி சத்யவதி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்கள, உங்களுடைய உரையை தாருங்கள். கேட்டும் புகழ் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். PSSM அமைப்பிற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணி மற்றும் என் அணி தலைவர்களுக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆள பிறந்தவள் பெண், ஆள்கிறாள். ஆம், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆமாங்க, பெண்ணை வந்து தாயா மகளா மட்டும் இல்லைங்க, வாழும் பூமி, வளமான இயற்கை, வளம் தரும் நதி, நதி சேரும் கடல் என அத்தனையாக பெண்களைத்தான் போற்றி வளர்க்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆனா இன்றும் பெண்கள் அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க இல்லைங்க, ஒரு சிலர், அதே ஒரு சிலர் தான் எடுத்துக்காதீங்க, நாங்களும் சொல்றோம். ஒரு வீட்டுல எடுத்துக்குங்க, ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அது ஆண் பிள்ளையாகவே இருந்தாலும் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அம்மாக்காக தான் கண்டிப்பா, அம்மா அப்பாட்ட கொஞ்சம் சொல்லி இது வாங்கி கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மூலமா தான் அந்த செயல் நடைபெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இப்போ பசங்க இருக்கட்டும், பிள்ளைங்க இருக்கட்டும், அந்த குடும்பத்துல யாரோட பேச்சு எடுபடும்? பெண் பிள்ளையின் பேச்சுதான் எடுபடும். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் போய் அந்த தங்கச்சி காலில் விழுந்தாவது பாப்பா பாப்பா எனக்கு இது கேட்டு வாங்கி கொடு அப்படிங்கிற நிலைதான் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் நடந்துட்டு இருக்குது. பெண்ணிடம் சொன்னால்தான் அந்த காரியம் நடைபெறும். ஏங்க, இப்போ பெண்கள் மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து அந்த குழுக்கள் மூலமா பெண்கள் வந்து எத்தனை நிலைகள்ல வந்து தங்களை உயர்த்திட்டு இருக்கிறாங்க, தன் குடும்பத்தையும் உயர்த்திட்டு இருக்கிறாங்க.
இதற்கு காரணம், இது உருவாவதற்கே அடிப்படை காரணமா இருந்தாங்க சின்ன பிள்ளை. எப்படி தன்னுடைய சிறுவாட்டு காசு, தான் கொஞ்சம் கொஞ்சமா சேமித்த காசை வைத்து அதன் மூலம் மகளிர்கள் அனைவரையும் தன்னோட கடன்களை அடைத்து முன்னேறுவதற்கு வழிகாட்டினாங்க. அதனாலதான் அவங்க மிக உயரிய விருது வாங்கினாங்க. இப்படி பெண்கள் எல்லா துறையிலுமே தன்னுடைய ஆளுமையை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆளுமைனா என்னங்க? தான் மட்டும் வாழ்ந்து, தான் மட்டும் சந்தோஷமா இருந்து, நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதாங்க ஆளுமை. ஒரு நல்ல அரசர் யார சொல்லுவோம்? தன்னையும் உயர்த்தி தன் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பவர் தான் சிறந்த அரசுன்னு சொல்லுவோம். அந்த நிலைதாங்க நம்மளும் இன்னைக்கு இருக்கிறோம். பெண்கள் தன் குடும்பத்தை மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த அனைத்து சமூகத்தையுமே உயர்த்தி கொண்டு நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறோமே. அந்த வெற்றி தாங்க நம்முடைய ஆளுமைத்தன்மை. இந்த காலத்துல நான் இத்தனை கஷ்ட நஷ்டங்களை கடந்து இத்தனை சாதிச்சுட்டேன்னு நம்ம திரும்பி சொல்றோம் இல்லைங்களா? அதுதாங்க ஆளுமை. அந்த வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையா? இன்னைக்கு இவங்க இத்தனை பேசுறாங்களே, இவங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசுற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இல்லைங்க, அதுதானங்க ஆளுமை. ஏன் இவங்க இல்லைன்னு அதை இவங்களே மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அதாவது எந்த ஒரு பெண்ணும், எத்தனை ஆண்கள் எல்லாருமே கஷ்டத்தை கடந்துதாங்க வர்றாங்க. நாங்க கஷ்டத்தை கடந்து அந்த கஷ்டத்திலும் நாங்கள் வெற்றி கண்டோங்கிற ஒரு முயற்சி முடிய எட்டுகிறோம் இல்லையா? அதுதானங்க ஆளுமை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எந்த உலகத்திலயா இருந்தாலும் சரி, எந்த உயிரினங்களா இருந்தாலும் சரி, ஏன் காட்டுல பாருங்க, விலங்குகள்ல கூட, யானையில கூட பெண் யானை தான் குடும்பத்தையே வழிநடத்தி, அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்கிறது. சிங்கங்கள்ல பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடி அந்த குடும்பத்தை காப்பாத்துகிறதுன்னு சொல்லி ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லா நிலையிலுமே பெண்கள் தான் தன்னோட ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆள பிறந்தவர் பெண் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்ற நிதர்சனமான உண்மையை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள்ல கூட பெண் விலங்குகள் தான் ஆளுமையுடையதாக வழிநடத்துவதாக இருக்கிறது. பெண்கள் தான் குடும்பத்தை வழிநடத்துறாங்க, சமூகத்தை வழிநடத்துறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதன் மூலமாக, எதிர்கால தலைமுறையை வழிநடத்துவதன் மூலமாக சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்பவர்கள் பெண்கள் தான். அவங்க ஆளுமையோடு இருக்கிறாங்கன்ற கருத்தை முன்வைத்தாங்க. இவங்க சொல்ல நாம் புரிஞ்சுக்கிட்டது, பெண்கள் இன்றைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை வழிகாட்டுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் சமூகத்தை நகர்த்துகிறவர்களாக வரலாற்றை நகர்த்துவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இன்னைக்கு பேசுற நிலைமைக்கு வந்திருக்கீங்களா, அதுவே உங்களுக்கு ஆளுமை இல்லையா, அடங்கியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பான கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. இவர்களை தொடர்ந்து அடங்குகிறார் என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார் திருமதி மா காந்திமதி அவர்கள். திருமதி காந்திமதி அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள் திருமதி மா காந்திமதி அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அவையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை நாங்கள் கொளுத்தி விட்டோம். மாபெரும் கவி பாரதியின் எண்ணப்படி தையலை நாங்கள் உயர்வு செய்து விட்டோம் என்று நெஞ்சை நிமித்திக் கொண்டு என்னை போன்ற மாதர்கள் எதிரணியில் அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். வயலின் நற்சான்று நல் விளைச்சல், ஆனால் வளர்ந்த நாட்டிற்கோவே நன்மக்கள். அத்தகைய நன்மக்களை பெற்று தரும் குலம் எம் பெண் குலம். ஆனால் அதுவே இத்தரணியில் தவிக்கும் குலம். ஆம், பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண், இவை பெண்ணின் பருவங்கள். ஆனால் ஒவ்வொரு பருவத்திலும் பெண் என்பவள் மட்டும்தானே படுகிறாள் பல கோலம். பெண் என்பவள் மட்டும்தானே படுகிறார் பல கோலம். அவள் பிறந்த உடனே அவளை வளர்க்கும் விதமே வேறு, ஆனால் ஒரு ஆண் மகனை வளர்க்கும் விதமோ வேறு. பெண் என்றால் அவளை பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள், ஆண் என்றால் அவனை உலர்விட்டு வளர்க்கிறார்கள். அன்று சீதைக்கு நடந்ததோ அக்னி பரீட்சை, ஆனால் ராமனுக்கு நடந்ததா? இருவரும் பிரிந்துதானே இருந்தார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் எதிரணியினரே, நடுவர் அவர்களே, பெண்கள் அன்று முதல் இன்று வரை எல்லைகளுக்கு உட்பட்டு தொல்லைகளுக்கு
கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டுதானே இருக்கிறார்கள். பெண்ணுக்கு மட்டும் என்ற சில விதிகள் இன்றும் தொண்டு தொட்டு நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கிறது. இன்றும் அதே நிலையினை நாம் அவனியில் பார்க்கத்தானே நேர்கிறது. பாரதியின் நிவேதிதாவிற்கு பொறி தட்டியதால் பாரதியின் மனைவி அவனுடன் இறங்கி படியேறினாள். இன்று அதனால் பெண்கள் பல முன்னேற்றங்களை நாம் அடைந்து விட்டோம் என்று நாங்கள் நெஞ்ச நிமிர்த்து சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. பாரதி என்ற பெண் ஒரு ஆணால், பாரதி என்ற பெயர் கொண்ட ஒரு பெண், ஆனால் இன்றும் சமுதாயத்தில் பல எல்லைகளுக்காக தடைபட்டு பல அவலங்களை காண நேரிடுகிறதே. அதை கண்டு இன்னும் சற்று நேரத்தில் அல்லது சற்று மணி நேரத்தில் பாரதி கூட இறங்கி வந்து அவளுக்காக போராட நேரிடும் நடுவர் அவர்களே. இன்னொரு கருத்தை நான் இங்கு புள்ளிய விவரத்துடன் உங்களுக்கு அலசி கொடுக்க விரும்புகிறேன். கல்வி, ஆயுட்காலம், ஆளுமை, குடும்ப வாழ்க்கை உட்பட பல துறைகளில் பல்வேறு புள்ளியியல் விவரங்களை நம்முடைய அரசியல் அமைப்பு சான்று NCTP என்று இன்று கொடுத்துள்ளது. அதில் அரசியலில் நாடாளுமன்றத்தில் 14.94% மட்டுமே பெண்களுக்கு என்று உள்ளது. ஊதிய இடைவெளியை எடுத்துக் கொள்ளுங்களேன். இந்தியாவில் ஊதிய இடைவெளி உலகிலேயே மிக அதிகமாக உள்ளது பெண்களுக்கு மட்டும்தான். வருமானத்தில் பெண்களுக்கு 21% மட்டுமே வழங்கப்படுகிறது. பெண்களை உண்மையான சமூக உள்ளடக்கத்துக்கு உட்பட்டு பல தொல்லைகளும், விபச்சாரத்திலும், பல்வேறு பாலியல் வன்முறைகளிலும், வன்கொடுமைகளிலும் பெண்களை ஆளாக்குகிறது. இதனை NCRB என்ற பாலின அடிப்படையிலான வன்முறை இந்தியாவின் குற்றவியல் நிறுவனம் அறிக்கை 2021 ஆண்டு என்ன சொல்கிறது என்று பாருங்களேன். பெண்களுக்கு எதிரான 4 லட்சத்துக்கு அதிகமான குற்ற வழக்குகள் பதிவான சம்பவம். இது அவல நிலையா, இல்லை ஆளும் நிலையா? சற்றே சிந்தித்து பாருங்கள் எதிரணியினரும் நடுவர் அவர்களும். பெண்களுக்கான குற்றம் 4 லட்சத்திற்கு அதிகமாக உள்ளது என்பது அவல நிலையா, ஆளும் நிலையா? இன்று நினைத்தால் ஒரு ஆண் மகன் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். ஆனால் ஒரு வயோதிகம் அடைந்த ஒரு முதிய பருவத்தினுடைய 80 வயது மூதாதையர் கூட படியை இறங்கி செல்ல முடியாது. அவர்கள் அணிந்துள்ள அணிகலனுக்கும் வருவார்கள், அவர்கள் அழகுக்கும் வருவார்கள். அத்துணை ஆபத்து நிறைந்ததுதான் எம் பெண்குலம். எந்த ஜீவராசிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள், பெண் ஜீவராசி, பெண் பாலின ஜீவராசி மட்டும்தானே இன்றும் பிரசவித்துக் கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் ஒரு 4-5 உயிரினம் ஏதேனும் ஒன்று ஆணினமும் அதனை கட்டி காக்க மீன் போன்ற வாயிலை முட்டையை சுமந்து கொள்ளலாம். ஆனால் இன்றும் ஒரு குழந்தையை பொத்தி வளர்த்து அதனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நிலையினை பெரும்பான்மையான பங்கினை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான். மாதரி தம்மை இழு செய்த மடமை எல்லாம் நாங்கள் கொளுத்தி விட்டோம் என்று சொல்ல முடியாது. நன்மக்களை பெற்றளிக்கின்ற இந்த பெண் குலம் இன்றும் பல புதுமைகளை படைத்துக் கொண்டு இருப்பினும் நனவாக்கி விட்டோம் நாம் பட்டங்கள் ஆண்டதையும் சட்டங்கள் செய்வதையும். ஆனால் அவளுக்கு இன்னும் தரப்பட்ட தொல்லைகளுக்கு இன்னும் அழிவில்லையே, அது அடங்கவும் இல்லையே. சில கரிசனங்களும், பல உதாசீனங்களும், பல அவதூறு வார்த்தைகளும், சில அன்பின் பாஷைகளும், சில உதவிகளும், பல பாரங்களும், சில வெகுமானங்களும், பல அவமானங்களும், சில மணித்துளிகளும், பல இடைவேளிகளும், சில சிம்மாசனங்களும், சில சலுகைகளும், பல பலுக்களும் பெண்ணினத்துக்கு மட்டும்தான் இன்றும் என்றும் இனி வருகாலமும் நடக்கும். காரணம், பெண் ஆழமானவள், பெண் அற்புதமானவள், பெண் பலசாலி என்று இப்படி பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டே அடுக்கடுக்காக எங்கள் முதுகு மீது பல சுமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். அதனை நாங்கள் மிகச் சிறப்பாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். மிக அருமையான பட்டிமன்றம் நிறைவு நிலையை எட்டி இருக்கிறது. இந்த நிறைவு நிலையிலே ஒரு நடுவர் பொறுப்பிலே இருந்து தீர்ப்பு வழங்க வேண்டிய சூழலிலே நான் இருக்கிறேன். உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு பெண்ணை நடுவராக போட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனால் இவர்கள் சொன்னதெல்லாம் அவர்கள் பக்கத்திலே நியாயமாக இருக்கிறது. இதை ஒரு பெண்ணே ஆய்வு செய்து ஒரு நடுவர் பொறுப்பில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
பட்டிமன்றத்தினுடைய நேரம் கடந்து கொண்டிருக்கின்ற காலத்தால் சுருக்கமாக என்னுடைய வாதங்களை முன்வைக்க வருகிறேன். இந்த கட்டாய விபச்சாரத்தை சொன்னாங்க. உண்மையிலேயே அது மிகவும் மனதிற்கு வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். பெண் அடக்கப்படுகிறார் என்பதற்கு இதை விட வேறொரு உதாரணத்தை சொல்லிவிட முடியாது. கற்பு நிலையை பற்றி பேசுகிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் என்றால் பாரதி. ஆனால் இன்றைக்கு அந்த கற்பு நிலை என்பது எல்லா நாடுகளிலும் பேணப்படுவது. அதை பற்றி இப்ப மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. பண்பாடு கலாச்சாரமும் மாற்றமான சூழலை வாழக்கூடிய நாடுகளிலே அந்த கற்பிள்ளை வேறு தன்மையா இருக்கிறது. எனவே அங்கெல்லாம் அவர்கள் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு பொதுவில் வச்சுட்டாங்க. கற்பு ஆணுக்கு வேணாம் பெண்ணுக்கு வேணான்னு பொதுவில் வச்சுட்டாங்க, நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைக்கு அந்த கற்பு நிலை இந்தியா போன்ற நாடுகளிலே கடைபிடிக்கப்படுகிறது, இலங்கை போன்ற நாடுகளிலே கடைபிடிக்கப்படுகிறது, இன்னும் சில நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்கள் என்னதான் சிறப்பாக செயலாற்றினாலும் அவர்கள் வெற்றி பெறுகிற போது அவர்கள் மீது ஒரு அவச்சொல் சொல்லப்படுகிறது. அவச்சொல் சொல்லி இதனால் அவள் வெற்றி பெற்று விட்டால், இல்லை என்றால் வெற்றிருக்கப்பட்டிருக்க மாட்டாள் என்று ஆண்கள் மட்டுமல்ல பெண்களே சொல்லக்கூடிய சூழல் பல இடங்களிலே இருக்கிறது. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கு அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் இறக்கமா தான் இருக்குது என்பது அந்த நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி ஆணை வணங்கும், ஆணை வளர்ப்பது போல பெண்ணை வளர்க்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்டாங்க திருமதி காந்திமதி அவர்கள் கடைசியாக. ராமனுக்கு அக்னி பிரவேசம் வச்சிங்களா? சீதைக்கு வைத்த அந்த அக்கினி பரீட்சை ராமனுக்கு இருந்ததா? ராமன் கெட்டிருக்க மாட்டான் என்பதை எப்படி நீங்களே முடிவு செய்தீர்கள் என்கிற ஒரு கேள்வியை, நியாயமான கேள்வி வைத்தீர்கள். ஒரு கவிதை உண்டு. சீதைக்கு அக்கினி பரீட்சை வைத்த உடனே அகலிகை இவன் கால்பட்டா நான் கல்லில் இருந்து உருப்பெற்றேன், மீண்டும் அகலிகை கல்லானால் என்ற ஒரு கவிதை வானம்பாடி இதழிலே வெளிவந்த கவிதை. யார் எழுதியது என்று நினைவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கு என்று சொன்னால், பெண்கள் ஆள பிறந்தவர்கள் இன்றைக்கு என்பது முக்கியமான ஒரு சொல். இன்றைக்கு அவர்கள் ஆள்கிறார்களா, அடக்கப்பட்டிருக்கிறார்களா? இதுதான் இந்த கேள்வி. சங்க காலத்திலே 42 பெண் பார்ப்பவர்களாக கூறுகிறார்கள். 42 37 என்று சொல்லுகிறார்கள். ஒரு 5 பேர் வித்தியாசத்துல சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு பார்த்தால் 42 பெண்பால் புலவர்கள் நமக்கு பாடல்கள் கிடைத்திருக்கு. ஒரு 420 பேர் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் மறைஞ்ச பிறகு 40 கிடைச்சிருக்கு. 420 பேர் எழுதியிருக்காங்கன்னா 40,000 பேர் படிச்சிருப்பாங்க. அப்ப இருந்த சமூகத்துடைய மக்கள் தொகையை 1 லட்சமா தான் இருந்திருக்கும். 1 லட்சத்துல பாதியான 50,000 பேர்ல 50,000 பேருமே கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதுதான் நாம புரிந்து கொள்ள முடியுது. இப்படி பார்க்கிற போது பெண்கள் மிகுந்த சமத்துவத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இடையிலே வந்த சில கருத்துக்களால், சில நுழைவுகளால், சில இடைப்பாடுகளால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அடக்கப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் புரிய வருகிறது. அந்த வகையிலே பெண்கள், உயர்ந்த இடத்தில் இருந்த பெண்கள் அடங்கி மீண்டும் எழுந்திருக்கிறார்களா இல்லை என்று பார்த்தால் இப்போது அவர்கள் எழுந்து கொண்டே வருகிறார்கள். அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், அந்த வீடு இருக்க வேண்டும், அந்த வீடு கட்ட வேண்டும் என்ற சிந்தனை பெண்ணிடம் தான் உருவாகிறது. என்னுடைய அம்மா, எங்க வீட்டுக்கு சொந்த வீடு இருக்கு, எங்க சொந்த வீட்டை உருவாக்குன்ற என்ன சிந்தனை எங்க அம்மாவுக்கு தான் வந்தது, எங்க அப்பாவுக்கு வரல. அம்மா பேச சொன்னாங்க 21% தான் நிதி பெண்களுக்கு வருது. ஆமா, மிச்ச சதவீத நிதி அங்க பெண்களுக்கு தான் கொடுத்துறாங்க. ஆண்களே அவங்க வச்சுக்கலையே, திருப்பி அவங்க கொடுத்துட்றாங்கல்ல. சங்க காலத்துல வாழ்ந்த பெண் எப்படி மேலாண்மை பொருந்தி வாழ்ந்தாலோ அதை நோக்கி இன்றைக்கு பெண் செல்கிறாளா இல்லையா என்ற கேள்வி வைத்து பார்த்தால் செல்கிறாள் என்றுதான் தோன்றுகிறது. ஒரு பெண் கணவன் இறந்து விட்டால் விதவையாகி விடுகிறார்.
அல்லது கணவனை பிரிந்து வந்தால் அவள் வாழாவெட்டியாகிவிடுகிறாள். ஆனால் ஆணுக்கு அப்படி அல்ல, அவனுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுது, அவன் வேறொரு வாழ்க்கையை தொடங்கிட்டு போயிடுறான் என்பதாக ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. என்றாலும் அந்த இடத்திலே அப்படி வாழாவெட்டியாக விதவியாக ஆகிற பெண் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறார் என்று சொன்னால் இல்லை, இந்த நம்மை ஒதுக்கிய இந்த சமூகத்திடமிருந்து அல்லது நம் பழிவாங்கப்பட்ட சமூகத்திடமிருந்து அல்லது நமக்கு கணவன் இறந்த பிற்பாடு ஏற்படுகிற துன்பத்திலிருந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை மேலோக்கி கொண்டு வருவது என்று ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்பட்டு ஏதேனும் ஒரு செயலை செய்து எதையாவது செய்து ஒரு இட்லி சுட்டு வித்து, ஒரு ஆப்பம் சுட்டு வித்து, காய்கறி சுமந்து வித்து, கீரை சுமந்து வித்து, இப்படி ஏதாவது ஒரு கூலி வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி மேலே வருகிறாள். அவளிடம் அந்த ஆளுமைத்தன்மை இயல்பாகவே இருக்கிறது. அந்த ஆளுமைத்தன்மை இருக்கிறது, அதுக்கு வெளிப்படுவதில்லை. இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பேச வந்திருந்த இத்தனை பேரும் நல்ல ஆளுமை பெண்மைகள் தான் பேச வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏதோ சாதாரணமாக வந்து பேச வந்தவர் கிடையாது. உண்மையிலேயே ஆளுமை தன்மையோடு தான் வந்து பேச வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் ஆளுமை தரத்தோடு உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே தலைமை இடத்துக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் இந்திய பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் பாராட்டக்கூடிய செய்திகள். விப்ரோ நிறுவனத்துடைய அதிகாரியாக பெண் இருக்கிறார். இப்படி பல்வேறு நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்பு பெண்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ அரசியல் மூலமாக வந்தவர்கள் கிடையாது, கல்வியின் மூலமாக உங்களுடைய திறமையின் மூலமாக திறமையை வெளிப்படுத்தி வந்தவர்கள். இப்படி பெண்கள் இன்றைக்கு அடக்கப்படுகிறார்களா, ஆளுமைக்கு உள்ளாகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு காலத்தில் அடக்கப்பட்டிருந்த பெண்கள் இன்றைக்கு பீரிட்டு கிளம்பி ஆளுமைத்தன்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு வெற்றி அடைவார்கள். ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன், இதுதான் சரியான கருத்து. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்பம்புல அடிச்சா தண்ணி வராது. யாராவது கிராமத்துக்காரங்க தெரியும் அந்த செய்தி. கிராமத்துல அடிப்பம்புல தண்ணி அடிச்சா வராது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த பம்பு உள்ள ஊத்துவாங்க. ஊத்துற உடனே அந்த தண்ணி உள்ள போய் ரொம்பின உடனே அப்புறம் அடிப்பாங்க. அந்த பம்பை அடிச்ச உடனே தண்ணி குபு குபு கொட்டிட்டு வரும். அந்த மாதிரிதான் இந்த பெண்கள். இவர்கள் இன்றைக்கு 60 பேர் வந்திருக்கிறார்கள். 60 கோடி பெண்களுடைய கதி என்ன என்ற கேள்வி கேட்பவர்களுக்கு இதுதான் பதில். அந்த அடிப்பம்புல ஊத்துற தண்ணி மாதிரி அந்த பெண்கள், முன்னேறி வருகிற பெண்கள், ஆளுமை செய்கிற பெண்கள் வருகிறார்கள். இனி பொங்கி வருவார்கள். சமூகத்திலே ஆளுமைத்தன்மை பெண்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஆள்கிறார்கள் 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 என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த PSSM தமிழ் அமெரிக்கா, PSSM தமிழ் ஐரோப்பா அமைப்பிற்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பல்வேறு நாடுகளை சேர்ந்த தமிழ் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. அருமையான பட்டிமன்றம், சிறப்பானது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். முதலாவது உலகத்தின் பெண் பிரதமர் வந்து இலங்கையை சார்ந்தவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. முதலாவது பெண் பிரதமர் இங்கிலாந்தை சார்ந்தவர் மார்கரெட் தாட்சர். இப்படி பல இடங்களில் பெண்களை பற்றியே கழிச்சு கொண்டு போகலாம். நான் கருத்து கூற முதல் நான் இப்பொழுது உங்களை இந்த பட்டிமன்ற சார்பாக எல்லாரையும் பங்கு பெற்றிய எல்லோருக்கும் எங்கள் வணக்கத்தையும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவிக்கும் முகமாக 30 வினாடிகள் 30 கைதட்டுகள் தட்டும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் நன்றி. இப்பொழுது சிட்னியில் நேரம் இரவு 9:15. இப்பொழுது சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூற வருகிறார்கள். உங்களுடைய பட்டிமன்றத்தை நடத்திய விதத்தை பற்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய இதயங்கிருந்த வணக்கம். முதலில் நான் ஆரம்பிக்கும் எனவே ஒரு கருத்தை பதிவு செய்ய வருகின்றேன். இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழ்நாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் தங்களுடைய வாதங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்தார்கள். ஆனால் உண்மை நிலை என்னென்றால்
வளர்ச்சி பெற்ற நாடுகள் போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சம உரிமை எங்கேயும் காணப்படுகின்றது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு இல்லையா தலைப்பிலேயே ஆழ பிறந்தவர் பெண்கள் என்ற தலைப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெண்கள் சம உரிமையுடன் பிறந்தார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கும். ஏனென்றால் சிவனும் பார்வதியும் ஒன்று சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் பாதி பாதி. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதான் நமது தமிழினம். ஆகையினால் தமிழ் பாலின அடிப்படையில் இப்படியான வாதங்கள் ஏற்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாம் எல்லோரும் சம உரிமையோடு பிறந்தோம். ஆனால் இடையிலேயே ஆண் ஆதிக்கம் மேலோங்கி பெண்களை அடக்கினார்கள் என்பதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீண்ட போராட்டத்துக்கு பின்பு பெண்கள் மீண்டும் தமது உரிமைகளை பெற்றுவிட்டார்கள் என்பதை இந்த அரங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது எல்லா இடங்களையும் பெண்களை ஒடுக்கினால் சட்டங்கள் தண்டிக்கும். இந்தியாவிலும் அப்படியான சட்டங்கள் இருக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு சிலர் தவறாக பேசினால் அதை நாங்கள் எல்லோருக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பாலியல் இது எந்த குற்றமானாலும் சட்டத்துக்கு முன்பு சென்றால் சட்டம் செய்வர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் சட்டம் அதை ஏற்கவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாங்கள் பெண்கள் மேன்மையாளர்கள் ஆண்கள் மேன்மையாளர்கள் என்றது இல்லை என்று அவர் இல்லறத்திலே நல்லறமாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஒருங்கிணைந்து வாழும் பொழுதுதான் அது நல்லறமாகும். பண்டு மாடுகள் ஒரே பக்கம் சென்றால்தான் வாழ்க்கை. நீ பெருசா நான் பெருசா என்ற அகந்தையில் குடும்பம் நன்றாக இருக்காது. அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இப்படியான வாதங்களை நாங்கள் ஏற்க முடியாது என்றால் சம உரிமையுடன் தான் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே சில நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக பெண்கள் அடக்கப்படுகின்றார்கள் என்ற வாதத்தை ஆனந்த முறையில் நான் ஏற்க முடியாது. உங்கள் கூறியபடி எத்தனையோ பெண்கள் பிரதமராக உச்சத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஆண்களும் அடங்கித்தான் இருக்கின்றார்கள். ஆகையினாலே என்னுடைய கருத்து என்றால் நாம் எல்லோரும் சம உரிமையுடன் எல்லா உரிமைகளும் பெற்று ஒருவரிடத்தை மதித்து வாழ்கின்றோம் என்பதால் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே, அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தை நடாத்திய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பற்றிய பெண் வீராங்கனைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக இந்த பட்டிமன்றம் நடைபெற்றது. இரு பகுதியினரும் நன்றாக தமது வாதங்களை முன்வைத்தார்கள் என்று கூற வேண்டும். முக்கியமாக இந்த பங்குனி மாதம் 8ஆம் தேதி சர்வதேச ரீதியில் ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச ரீதியில் பெண்கள் தினம் ஒன்றை பிரகடனப்படுத்தினது. அதை கொண்டாடியுள்ளோம் 8ஆம் தேதி. இந்த பங்குனி மாதத்திலே இந்த அருமையான தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் நடந்தது சிறப்பாக இருக்கின்றது. நான் பொதுவாக ஒரு கருத்தினை கூற விரும்புகின்றேன். இந்த உலகத்திலே புறப்படுக்கும் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சுமந்து பெற்றெடுப்பவள் பெண் என்பதால் எனது கருத்து என்றால் அவள் ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக இந்த உலகில் விளங்குகின்றார். இதற்கு ஐயமே இல்லை. இது ஐயமற்ற ஒரு கருத்து. ஆளுமை பெண்களை பொறுத்த மட்டில் எனது கருத்து என்னவென்றால் ஆளுமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் தனது ஆளுமையை காட்டியும் அடங்கி நடக்க வேண்டிய நிலைகளில் சாதுரியமாக அடங்கி நடந்தும் சிறந்த முறையில் அப்படி நடந்தால் சிறந்த முறையில் குடும்பத்திலும் சமூகத்திலும் தனது ஆளுமை தன்மையை நோக்கி வெற்றி நடை போட பெண்களால் முடியும் என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. மிக்க நன்றி. அருமையான பட்டிமன்றம், அருமையான தலைப்பு. பாராட்டும் நன்றியும் எல்லோருக்கும் இருக்கார். நன்றி, வணக்கம். இப்பொழுது அருந்ததி நீங்க பேசலாம். அனைவருக்கும் நேரம் கருதி நான் சுருக்கமாக கூறுகின்றேன். என்ற நேரம் தியானத்துக்கு டைம் வந்துட்டது. மிக அருமையான பேச்சு, எல்லோரும் மிகவும் சிறப்பாக கூறினார்கள். நானும் இந்த குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சரோஜா மாஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்பொழுது இந்த நாடுகளில் பார்த்தா அப்படி
அடக்குற மாதிரி ஒருத்தரும் இல்லை என்பதைத்தான் நான் சொல்றேன். எல்லாரும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், சரிசமனாத்தான் இருக்கிறார்கள் என்பதை மேபி இந்தியாவில் இப்படி கூட நடக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது மேல் நாடுகளில் இப்படி பெண்களை அடக்குற தன்மை இல்லை என்பதை கூறி நான் இத்துடன் முடிவு செய்கின்றேன். ஆனால் எல்லோரும் நன்றாக பேசினார்கள். மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன், நீங்க பேசலாம். நான் முழுக்க கேட்கவில்லை என்றாலும் கடைசி வந்தாலும் எனக்கு என்னென்று விளங்கினது. நான் இலங்கையில பிறந்தாலும் ஒரு நாளும் நான் அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்று நான் வளரவே இல்லை. எனக்கு தாய் தகப்பன் அப்படி என்னில திணிக்கவும் இல்லை. ஆனபடியால் சமநிலை வேணும் என்று நான் இப்போதும் சின்ன வயதில இருந்தே வளர்ந்து கொண்டு வந்தனான். அதே போல இந்த நாட்டிலும் வந்து வந்தனான். ஆனபடியால் இங்க வந்து எனக்கு தெரியும் இங்க சமநிலை இருக்கத்தான் வேணும். என்றாலும் பெண்கள் தான் தங்களை காப்பாற்ற வேணும். ஆண்கள் என்னவும் செய்யலாம். அவைகளை போய் அவைகளுக்கு சமநிலை இருந்தாலும் அப்படியான இதுகள் இங்கேயும் இருக்குது, மேல்நாட்டிலும் இருக்குது. ஆனால் சமநிலையை தான் நடக்க வேண்டும் என்று இங்கே எல்லா ரூல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குத்தான். அப்படி இருந்து எல்லாரும் அதை கடைப்பிடிப்பதென்று இல்லை. இப்போது நல்லவர்களா பிறந்தவர்கள் கடைப்பிடிப்பார்கள், மற்றவர்கள் எப்படியும் அதன்படி நடப்பதில்லை என்று சொல்லத்தான் நான் விரும்புகிறேன். நன்றி. அடுத்ததாக வசந்தா மகாதேவன் மாஸ்டர், ஈஸ்ட் லண்டன்ல இருந்து. நன்றி. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நல்ல அருமையான பட்டிமன்றம், அருமை, நன்றாக இருந்தது. ரெண்டு தரப்பினரும் நன்றாக பேசினார்கள். ஆனால் நான் பெண்கள் தான் எல்லாம் நல்லது என்றுதான் நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் அது நான் பெண்ணண்டபடியா சொல்றேன் என்று இல்லை, ஆனா அவர்கள் கூட நல்லாக சொன்னார்கள், நல்ல பாயிண்ட்ஸ். உண்மையில் பெண்கள் முன்பும் ஆழ்ந்து வந்தார்கள், இப்பொழுதும் ஆள்கிறார்கள், இனி வருங்காலத்திலேயும் ஆழ்வார்கள். அது நிச்சயமா நடக்கும். என்ன பெண்கள் முன்னோக்கி கொண்டுதான் வரார்கள். எப்பவோ படிப்பிலேயோ என்னவோ ஆண்கள் வேலை என்று ஒரு ரோலையோ படிப்பை கவனிக்கிறது இல்லை. ஆனபடியால் கூட பெண்கள் படிக்கிறார்கள், அவர்கள் தான் முன்னேறி கொண்டு வரார்கள். அப்ப வாழ்க்கையிலும் அவர்கள் முன்னேறுவார்கள். ஆனால் இனி பாரதியார் எங்களுக்கு சுதந்திரம் தந்துட்டார். ஆனபடியா நாங்க இனி அடங்கி ஆள வேணும் என்று இல்லை. ஆண்கள் அடக்கவும் கூடாது, அது கூடாது. ஆனா எல்லாருக்கும் சரிசமனா இருந்து நாங்களும் முயற்சி பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. இத்துடன் முடிக்கிறேன், என்ன நேரம் கருதி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக டாக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்க உங்களுடைய கருத்தை கூறலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று பட்டிமன்றம் ஒரு நல்ல ஒரு சிறந்த பட்டிமன்றம். நான் வந்து எனக்கு வந்து என்ன பெற்றோர் வந்து சமமாகத்தான் வளர்த்தார்கள். எங்களுக்கு தம்பிமாரும் இருந்தவை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களை சமமாகத்தான் வளர்த்தார்கள். ரெண்டபடியால் எனக்கு அப்படி ஒரு வித்தியாசம் தெரியவில்லை. பிறகு மறைவன் பிறகு எனக்கு கணவர் எப்பவும் சமம் தான். ஒரு நாளும் தான் பெருசு நீ சின்னன்ற கேள்விக்கு இடமில்லை. ரெண்டபடியால் எங்களுக்கு சமத்துவமாக தான் வளர்ந்த நாங்கள். ரெண்டபடியால் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் என்று தண்டது. ரெண்டபடியால் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரு விதமாக நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நான் சில நிகழ்ச்சி நேரலை சொல்ல இருக்கின்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் தியானத்துக்கு போக வேண்டி இருக்கின்றது. மற்றும் இன்று பலர் புதியவர்கள் வந்திருக்கிறபடியே நான் இந்த சாட் பாக்ஸையும் இருக்கா வாட்சி விடுகின்றேன். அதாவது நாங்கள் 3 நேரம் இந்த இடத்தில் தியானங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானம் வந்து எந்த ரிலிஜனையோ எந்த மதத்தையோ சார்ந்ததல்ல. இது ஒரு சயின்ஸ் சார்ந்தது, விஞ்ஞான பூர்வமானது. இந்த எங்களுடைய ஹாஸ்பிட்டல், அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்லையும் இதை என்கரேஜ் பண்ணி செய்ய சொல்கிறார்கள். ஒரு ரிலிஜனையும் சார்ந்ததில்லை, எல்லாரும் செய்யலாம். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். மற்றது நீங்க 3 நேரம் செய்தபடியா நீங்க ஒரு நேரம் என்றால் வந்து கலந்து இங்க வர முடியாட்டி தியானம் எப்படி செய்யறது என்றதை கற்றுக்கொண்டு உங்களோட பாட்டியை நீங்க செய்யலாம் என்பதை
நான் இதில் சொல்லிக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த தளத்தில் 4 யோகா டீச்சர்ஸ் வந்து பேசுகிறார்கள். மற்றது ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள். உலகத்து நாடுகளில் இருந்தும் வந்து பேசுகிறார்கள். நீங்களும் உங்களுக்கு இதில் பேசுறதுக்கு பங்கு பெற்ற விருப்பம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்லுவேன். பேசுறதுக்கு தலைப்பு வந்து எந்த தலைப்பிலே நீங்க பேசலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஆனால் இதுல வந்து என்னத்துக்கு சொல்றோம்னா, நீங்க வந்து கற்றுக்கொண்டு போக வேண்டிய தியானம். அதுக்குத்தான் இந்த பட்டிமன்றங்கள் அதுகள் எல்லாம் வச்சு உங்களுடைய இந்த கருத்தை அறிகிறதுக்குத்தான் இதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமே இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிறதையே நான் வாய்ச்சி விடுகிறேன். இது வந்து மீனாம்பி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான பட்டிமன்றம் உண்டு. இப்ப ஆனந்தி பாலதாசன் அவர்கள் கனடால இருந்து அருமையான பட்டிமன்றம் உண்டு அவன் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ் மகள் சாந்தா அவர்களும் நல்ல தீர்ப்பு, நல்ல கருத்துக்கள், நன்றிகள் பல என்றிருக்கிறார்கள். சத்தியவதி குமார் திருப்பூரில் இருந்து கருத்துக்கள் கூறிய அனைத்து ஆண்டோர்களுக்கும் நன்றி என்று போடுகிறார் என்று காந்திமதி ஆசிரியர் காஞ்சிபுரம் நினைக்கிறேன். தேங்க்யூ, கிரேட் அண்ட் தேங்க்யூ அண்ட் அவரும் போட்டிருக்கிறார். அதில் போட்டிருக்கிறார் எல்டர்லி பர்சனாலிட்டிஸ் என்று போட்டிருக்கிறார். அது புலியான கருத்து. நாங்கள் எல்டர்லி அல்ல, நாங்கள் இளமையாக இருக்கோம். தியானம் செய்தால் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். மிகவும் நன்றி. நான் சிலரை விட்டிருந்தா நான் நேரங்கிறத நான் நிப்பாட்ட வேணும். ஐயா, நீங்க என்ன கடைசியா சொல்ல போறீங்களா? நீலகண்ட நல்லதொரு வாய்ப்பளித்தீர்கள். உண்மையிலேயே இங்கே பேசியவர்கள் தமிழ்நாட்டில் கருத்துக்களை கூறினார்கள். உலகம் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. வாய்ப்பு மிகவும் நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.